தாவேக்கா என்கிற அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை காயப்படுத்துவது மாதிரி எந்த காட்சியும் கிடையாது. இதை ஜனரஞ்சகமாக தர வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் இயக்குனருக்கு இருந்தது, தயாரிப்பாளருக்கு இருந்தது. அந்த நோக்கத்திற்கு பழுதில்லாமல் படம் இன்றைக்கு வந்திருக்கிறது. கதையை நான் முத சொன்னதே விஜய் சாருடைய தந்தையார்கிட்ட தான். இதை பத்தி தான் அடுத்த கேள்வி கேட்க வந்தேன் நான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இது இயக்குனர் சி ரங்கநாதன் சார் தான் இந்த கதையை கேட்டுட்டு, இது தைரியமான ஒரு இயக்குனர், அரசியலை அந்த பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற காலத்திலேயே சாட்டை எடுத்தவர், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டு அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் அவர்கிட்ட உட்கார வச்சார். அவர் கதையை கேட்டார். கேட்டோடனே பார்த்தார், என்னை பார்த்துட்டு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டார். ஒரு ஆதங்கம் தான் சார் அப்படின்னு. ஓகே, இது பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு 5 நாள் என்னோட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாரு. 5 நாளும் நான் அவர் ஆஃபீஸுக்கு போய், அவர் லன்ச் டைம் கூட மறந்துடுவார், டிரைவர் வந்து ஞாபகப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணி அதில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். அதுவும் ஏதாச்சும் நடந்திருக்கு. ஹீரோவை கட்சி ஆரம்பித்து ஹீரோ வர்றாரு. அந்த ஹீரோவை எதுக்குறதுக்கு 2 பெரிய அதாவது இரு துருவமாக இருக்கிற 2 பெரிய கட்சிக கூட்டணி வச்சு அந்த ஹீரோவை எதுக்குறாங்க அப்படின்னு வைப்போம் அப்படின்னா, சார் இது என்ன சார் லாஜிக்கே இல்லாமல் எதிரெதிரி கட்சிக இது எப்படி சார் லாஜிக் ஆகும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல இது எப்படி சார் யதார்த்தம் அப்படின்னு சொல்ல முடியும்? அங்க அடுத்த கேள்வி வருதே சார். அது நடந்துச்சு. இப்போ சில விஷயங்கள் கூட அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு, செய்தி வந்துச்சு. சரிங்களா? ஏன்னா சினிமாவில் நாங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் யோசிக்கிறது என்னவோ அதுவும் செய்தியாக வருது இல்லை. அதனால் இது அவரே நடிக்க வேண்டிய ஒரு சூழல், சில சந்தர்ப்பங்கள் இங்கே நம்ம சொல்ல முடியாது. அதனால் மாற்றப்பட்டுருச்சு. அதனால் அவரே ஒத்துக்கிட்டு நடிக்கலாம்னு இருந்த ஒரு கதையை எப்படி இவங்க குறை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல.